இன்றைக்கு இலங்கை காலி கடற்பரப்புல இருந்து சரியா 40 கடல் மைல் தொலைவில் பயணிச்ச ஒரு ஈரான் கப்பல் விபத்துக்குள்ளாயிருக்குது. இது விபத்தா இல்ல அதன் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான்னு சொல்லி இன்னும் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகல. இருந்தாலும் ஒரு சில முன்னணி செய்தி ஊடகங்கள், இந்தியாவை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் இது அமெரிக்காவால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று மேற்கோள் காட்டியிருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு அதிகாலை 5-8 மணிக்கு இந்த கப்பல் விபத்துக்குள்ளாயிருக்குது. அதற்கு பிறகு இலங்கை கடற்படையிட்ட உதவி கோரப்பட்டு உடனடியாகவே இலங்கை கடற்படையும் விமானப்படையும் சேர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கப்பல்ல மொத்தமாக 180 பேர் இருந்ததாகவும் அதிலிருந்து 30 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக இலங்கையினுடைய கடற்படை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. இதற்கு பிறகு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றது. அதில் ஒருவேளை இந்த கப்பல் அமெரிக்காவால் தாக்கப்பட்டிருந்தா அது இலங்கைக்கு பல விளைவுகளை ஏற்படுத்த போகுது என்று சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் உடனடியாகவே அதுக்கு பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருண்டா, இலங்கை கடற்படை விமானப்படை இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான காரணம் 1978ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒப்பந்தம். இதன் பிரகாரம் தான் எங்களுக்கு அந்த சமிக்ஞைகள் ஒலிகள் கிடைக்க பெற்ற பிறகு நாங்கள் உடனடியாகவே இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நாங்கள் இதுல எந்த நாட்டுக்குமே சார்பான நிலைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாகவே ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை என்றது இன்றைக்கு பல நாடுகளில் பல சிக்கல்கள் உருவாக்கி இருக்குது. அதுல முதலாவது இந்த எண்ணெய் பிரச்சனை. இது தொடர்பில் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, என்னதான் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்ப சகல நாடுகள்லையும் எண்ணெய் இருக்குது. இலங்கையிலையும் 2 மாதங்களுக்கு தேவையான சகல விதமான எரிபொருட்களும் கையில் இருக்கிறதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு அறிக்கை வெளியிட்டார். இருந்தாலும் இந்த போர் நீடிக்குமாக இருந்த, அதாவது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கூற்றுப்படி 4 கிழமைகளுக்கு இந்த போர் நீடிக்க போகுது. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த போர் நீடிக்க போகிறதாக இன்றைக்கு இஸ்ரேல் தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒருவேளை இந்த போர் நீடிச்சு நிரந்தரமாக அந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்குமாக இருந்தா சகல நாடுகளிலையும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட போகுது. உதாரணமாக இன்றைக்கு ஈராக் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எங்களுடைய நாட்டில இருந்து கடந்த 4 நாட்களாக எந்த விதமான எண்ணெய் கப்பல்களும் வெளியேறல. அதாவது இந்த ஹர்முஸ் நீரிணையால எந்த விதமான எண்ணெய் கப்பலும் வெளியேறல. இதால ஈராக் நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதான எண்ணெய் சேகரிப்பு நிலையங்கள் எல்லாமே அதனுடைய உச்சக்கட்ட வரம்பை எட்டி இருக்குது. இதன் காரணமாக நாங்கள் நாடளவில் 2-3 நாட்கள்ல எங்களுடைய எண்ணெய் உற்பத்தியை ஒரு நாளைக்கு 30 மில்லியன் பீப்பாய்களாக குறைக்க வேண்டும் என்றும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இன்றைக்கு ஈராக் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த எண்ணெய் விலைகள் கூட போகிறது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கொள்றேன். இருந்தாலும் இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு இப்ப இருக்கிற எண்ணெய் விலைகளை விட மிக கணிசமான அளவு குறைவடையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு தெரிவித்திருக்கிறார். முதன்முறையா இந்த எண்ணெய் விலைகள் கூட போகிறத அமெரிக்க அதிபரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் மிக கணிசமான அளவுகள் கூட போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னும் ஒரு மிக சர்ச்சையான விடயமும் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஸ்பெயின் நாட்டோடையும் பிரித்தானியாவோடையும் இருக்கிற உறவுகளை தாங்கள் முறிச்சு கொள்ள போகிறதாக நேற்றைய தினம் இதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். என்ன நடந்திருக்குதுன்னா, இப்ப இந்த ஈரான் மேல தாக்குதல்களை மேற்கொள்றதுக்காக ஸ்பெயின் நாட்டினுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவால் அனுமதி கோரப்பட்டிருக்குது. ஏற்கனவே அங்க துருப்புக்களும் விமானங்களும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்க இருந்து இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில ஸ்பெயின் நாடு இதற்கு முற்றுமுழுதான ஒரு மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்குது. இதால இப்ப ஸ்பெயின் நாட்டோட செய்யக்கூடிய சகல விதமான வர்த்தக நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அதே நேரம் பிரித்தானியா மேலேயும் ஒரு கடுமையான அதிருப்தியை வெளியிடுறதாக நேற்றைய தினம் இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல தங்களுடைய பங்களிப்பு செய்யறதுக்கு தாங்கள் ஒத்துக்கொண்டதாக இருந்தாலும் கூட நேற்றைய தினம் அமெரிக்க அதிபரால் பிரித்தானியாவால் தாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட உதவி கிடைக்கல என்றும், என்னதான் இருந்தாலும் இனிவரும் காலங்களில் இந்த போர்ல பிரித்தானியாவுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, அதாவது நாங்கள் பிரித்தானியாவை சார்ந்திருக்க போறது இல்லை என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால சொல்லப்பட்டிருக்குது. இது சகல விதமான நாடுகளோடையும் பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கிய காய் நகர்த்தலாக பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சீன தரப்பால என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, உடனடியாக இந்த ஈரான் மேலான தாக்குதல்களை நிறுத்தணும். அப்படி இல்லை என்று சொன்னா அதற்கான எதிர்வினைகளை நீங்கள் பெற வேண்டி இருக்கும் என்று சொல்லி சீனாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இது தொடர்பில் இவர்கள் இருவருக்கும் இடையில தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக
இஸ்ரேல் நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்குது. ஆனா இதற்கு பிறகு இஸ்ரேல் நாட்டால் ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இப்படி பல நாடுகள்ல இருந்து எங்கள் மேலையும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. இருந்தாலும் இனி இந்த ஈரான் நாட்டினுடைய அடுத்த தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும், அதாவது இந்த ஆயத்துல்லா அல் ஹமேனிக்கு பிறகு இனி புதிய உச்ச தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும் அவரை கொல்றதுதான் எங்களுடைய பிரதான இலக்கு என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டால ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இதுவும் இன்றைக்கு ஒரு பதற்ற நிலையை உருவாகி இருக்குது. இப்படி இருக்க இது தொடர்பில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னா, பொதுவாகவே அமெரிக்கா பல நாடுகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்குது. ஆனா எந்த நாடு மேலையும் மூன்றாவது அலை தாக்குதலை நடத்தியில்லை. இருந்தாலும் இந்த ஈரான் மேல அமெரிக்க நாட்டால முதலாவது தடவையாக இந்த மூன்றாவது அலை தாக்குதல் நடத்தப்பட போகுது. இதற்காக 50,000க்கும் மேற்பட்ட துருப்புக்களும் 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் 2 விமான தாங்கி கப்பல்களும் அதே போல பல குண்டு வீச்சு விமானங்களும் பயன்படுத்த போகிறதாக அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டுப்பாட்டு பிரிவினுடைய தலைவர் அட்மிரல் ஃபிரார் கூப்பர் இன்றைக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி இந்த போர் நிலைமை நீடிக்குமாக இருந்தா இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. அதாவது இலங்கைக்கு இப்ப மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிற இந்த ஆடை ஏற்றுமதி துறையாக இருக்கட்டும், அதே போல இந்த சுற்றுலா துறையில இப்ப இந்த 3ஆம் மாதத்துல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குதா. ஏற்கனவே இந்த ஈரானோட தொடர்பட்டிருக்கக்கூடிய சகல போக்குவரத்துகளும் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த ஆடை ஏற்றுமதியில மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது. அதை விட 2026ஆம் ஆண்டினுடைய முதல் 2 மாதங்களையும் வருகை தந்த இந்த சுற்றுலா பயணிகளை விட இப்ப இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு யாருமே வருகை தர முடியாத ஒரு நிலைமை, அதாவது இந்த விமான போக்குவரத்துகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதால இலங்கைக்கு வருகை தரப்போகிற இந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையில மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகுது. அது இலங்கைக்கு பல வகையான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறதாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதை விட இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் என்றது இலங்கை என்ற நாட்டுக்கு மட்டுமில்லாம ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு எல்லாமே சகல விதமான நாடுகளுக்கும் பல பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுத்த போவதாகவும் இதனுடைய அந்த முதலாவது விளைவு, அதாவது இந்த யுத்தத்தால் ஏற்படுகிற முதலாவது கட்ட பாதிப்பு எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தான் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருக்குது. இப்படி இப்ப வெளிவரக்கூடிய சகல செய்திகளுமே இந்த போர் முடிவுக்கு வரும் என்றதுல எந்த விதத்திலையும் சுட்டி காட்டல. இப்ப இந்த காணொலி பதிவு செய்யறதுக்கு சரியா ஒரு மணித்தியாலங்களுக்கு முன்னுக்கு கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமான நிலையம், அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராணுவ தளம் என்று சொல்லப்படுகிற அல் உதைத் விமான நிலையம் மேல இன்றைக்கு ஈரான் ஒரு தாக்குதல் மேற்கொண்டிருக்குது. 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதுல ஒன்று கட்டாருடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடிச்சதாகவும், ஆனா மற்றது அந்த விமான நிலையத்தை தாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடிய வழங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, இந்த போர்கள் தொடர்ந்து கொண்டு போக போகுதா, இதால உலக நாடுகளுக்கு எப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட போகுது, இது தொடர்பில் எந்தெந்த நாடுகள் இதில் முக்கியமான கரிசனை கொள்ளணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.